அனைவருக்கும் வணக்கம். ஜாக்டெயில் தளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் முனைவர் மு. தமிழ்ச்செல்வி, வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியை, ஜெயராஜன் பாக்கியம் மகளிர் கல்லூரி. சரி ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி பார்த்தோம். அதாவது வரலாறுனா என்ன, வரலாறுக்கு ஒவ்வொருத்தவங்க கொடுக்கக்கூடிய விளக்கங்கள்னா என்ன, பொருள் வரையறைனா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேச்சர் ஆஃப் ஹிஸ்ட்ரி. நேச்சர்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்ச்செல்வி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு என்ன பற்றின நேச்சர் இருக்கு இல்லையா, அதை மாதிரி தான் ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்ன, அது எது பற்றியது, வரலாறு எப்படி நிகழுது, எப்படி வளர்ந்து வருது, அதற்கான விடைகள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரலாற்றினுடைய தன்மை. அதை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்க போறோம். ஆஸ் யூஷுவல் ஒவ்வொருத்தவங்க, ஸோ நேச்சர்னா என்ன, வரலாறு அப்படின்னாலே மாறாத மற்றும் அவ்வப்போது மாறும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்த்தோம், ஹிஸ்ட்ரி இஸ் அன் அக்கௌண்ட் ஆஃப் அன்சேஞ்சிங் பாஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஓகே, அதே மாதிரி தான் பழங்காலத்தை பற்றி கூறுவது தான் வரலாறு. யார் சொல்லியிருக்காரு? அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அப்போ பண்டைய கால வரலாற்றை எழுதும்போது அதற்கான ஆதாரங்கள், சான்றுகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆராய்ச்சி செஞ்சு அதன் முடிவில் எழுதுறாங்க. ஸோ வரலாறு அப்படின்றது மாறாதது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அடுத்தது எப்படிப்பட்டது வரலாறு? வரலாறு மாறக்கூடிய தன்மை கொண்டது. காலத்துக்கு கால ஒரு நாட்டோட வரலாற்றை பற்றி புதிய மதிப்பீடுகள் வரலாற்றில் மாறும் தன்மை பெறுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் கிடைக்காத பல புதிய சான்றுகள் கிடைக்கிறதால வரலாறு மாறி மாறி எழுதப்படுது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய இந்திய வரலாறுல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னதான் டைரக்டா அப்படியே ரிக்வேதிக் சிவிலைசேஷன் வேத காலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா எப்ப சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அன்னையில இருந்து வரலாறு மாற்றி அமைச்சிருச்சு. அதே மாதிரி தான் இப்ப தமிழக வரலாறு சங்க காலத்திலிருந்து தோன்றினாலும் அதுக்கும் முன்னாடி இருக்கு. என்ன இருக்கு? எதன் மூலமாக? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். என்ன அப்படின்னா கீழடி நாகரிகம். சிவகங்கையில கீழடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தமிழக வரலாறு இன்னும் பின்னோக்கி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா போகுது. அப்ப காலத்துக்கு காலம் முதல்ல கிடைக்காத சான்றுகள் இப்ப கிடைக்கிறதுனால வரலாறு மாற்றி எழுதப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வரலாறு மாறாத தன்மையுடையது, சில நேரங்கள்ல மாறும் தன்மையுடையதும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. அடுத்தது வரலாறு காலம், இடம் அப்படின்ற ரெண்டால நிர்ணயிக்கப்படுது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ்ல ஜியோகிராஃபி அண்ட் குரோனாலஜி ஆர் தி டூ ஐஸ் ஆஃப் ஹிஸ்டரி. ஓகே, காலமும் இடமும் வரலாற்றினுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்வலாக எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அதாவது ஹிஸ்ட்ரினாலே ஒரே இயரையாக மனப்பாடம் பண்ணணும். எஸ், இப்போ யார் எந்த இடத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் வரலாற்றோட நிகழ்ச்சிகள் எல்லாமே காலத்தையும் இடத்தையும் அடிப்படையாக வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உருவாக்கியிருக்காங்க. ஸோ இடம் அப்படின்றது இந்த பூமியில் இருக்கக்கூடிய இடம். ஓகே, அதனால காலமும் இடமும் இல்லாமல் எல்லாத்தையுமே எந்த வரலாறும் ஒரு குறிப்பிட்ட வரலாறு ஆக முடியாது. 3 பார்த்துட்டோம். அடுத்தது 4வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வரலாறு அப்படின்றது கடந்த கால நிகழ்ச்சிகளை பற்றியது தான். ஓகே, ஸோ வரலாறு அப்படின்றது கடந்த கால நிகழ்ச்சிகளினுடைய கோர்வைகளாகத்தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு. ஸோ வரலாற்றாளர்கள் கடந்த கால நிகழ்ச்சிகளை என்ன பண்றாங்க அப்படின்னா ஆய்வு செய்யறாங்க. எதனால ஆய்வு செய்யறாங்க அப்படின்னா, இப்ப நான் ஒரு சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி எழுதுனேன் அப்படின்னா அந்த காலத்துல நான் பிறக்கல, சரியா, அந்த காலத்தில் நான் என்ன பண்ணல, பிறக்கல. அப்போ நான் அந்த இதை எப்படி எழுதுவேன்? அங்கே கிடைக்கக்கூடிய கல்வெட்டு, செப்பேடு, நூல்கள், கடிதங்கள், நாணயங்கள், சான்றுகள் இதெல்லாத்தையும் துணை வச்சு தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி அப்படின்றது கடந்த கால நிகழ்ச்சிகளை பற்றியது. அதை ஆராய்ந்து நம்ம அந்த வரலாற்றை எழுதணும். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே இப்போ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எதை பற்றி படிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டிவி எப்படி வந்துச்சு, அந்த டிவியோட மெக்கானிசம்ஸ் எப்படி இருக்குது. இப்போ அதே மாதிரி ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாதிரி படிப்பாங்க, ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அனிமல்ஸ் பற்றி படிப்பாங்க, பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் பிளான்ஸ் பற்றி என்ன பண்ணுவாங்கன்னா படிப்பாங்க. ஆனால் நம்ம யாரை பற்றி படிக்க போகிறோம்? மனுஷங்களை பற்றி படிக்க போகிறோம். அந்த மனுஷனுடைய நடவடிக்கைகள் பற்றி என்ன பண்ண போகிறோம்னா படிக்க போகிறோம். அதுதான் சொல்கிறாங்க வரலாறு அப்படின்றது மனித நடவடிக்கைகளை பற்றியது. எல்லாரோட மனுஷங்களோட நடவடிக்கைகளும் நம்ம சொல்றோமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. ஓகே, ஸோ முக்கியமான மனுஷங்களோட செயல்பாடுகளை தான் வரலாறு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லுது.
அதுக்கப்புறம் வரலாறு சும்மா எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா எழுதிட முடியாது. அது ஆதாரங்களுடைய அடிப்படையில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா எழுதி வைக்கணும். அன்னைக்கு உள்ளவங்க விட்டு சென்ற ஆவணங்களோட அடிப்படையில் கால வரையை கவனிச்சு அதை நம்பகத்தன்மையா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து ஹிஸ்ட்ரி எழுதணும். ஸோ வரலாறு அப்படின்றது ஆதாரங்களினுடைய அடிப்படையில் எழுதணும். அதுக்கப்புறம் வரலாறு அப்படின்றது ஒரு கதை மாதிரி. இப்போ நார்மலாக நான் உங்ககிட்ட பாடம் எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு புரியுமா? புரியாது. ஸோ வரலாறு எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா கதை மாதிரி நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு சொல்லணும். ஓகே, ஸோ கதையோடு தொடர்பு. ஒரு கதை எப்படி இலக்கிய நயத்தோட படித்தோம் அப்படின்னா அந்த புக்கை நம்ம மூடி என்ன பண்ண மாட்டோம், வைக்க மாட்டோம். அப்படி வரலாறு என்ன பண்ணணும், எப்பயும் இந்த புக்கு திறந்தாலே தூக்கமாக வருது அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கவே கூடாது. நம்ம புக்கு அப்படி இருக்கக்கூடாது. அப்போ வரலாறு எப்படி எழுதப்படணும், நம்ம சேகரிச்சிட்டோம் சான்றுகள், அது எல்லாத்தையும் நல்ல சுவைப்பட வாசிக்கக்கூடிய வடிவில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா எழுதணும். ஸோ ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி இதிகாசங்களில் வரலாற்று கதையோடைய நிறைய கற்பனைகளும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கலந்திருக்காங்க. ஸோ நம்ம சொன்னக்கூடிய டைட்டல், வால்டர், கிப்பன் இவங்கெல்லாம் வரலாற்று கதை மாதிரி சொல்றதுல ரொம்ப வல்லுநர்களாக இருந்தாங்க. அதனால தான் அவங்க வரலாறு ஒரு கதை அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. அடுத்ததான் வரலாறு அப்படின்றது கட்டுக்கதைகள் இல்லாதது. அதெல்லாம் நம்புற மாதிரியாப்பா இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ வரலாற்றில் கட்டுக்கதைகளுக்கு இடமே கிடையாது. ஸோ பண்டைய கால வரலாற்றில் இப்போ மகாபாரதம், ராமாயணம் பார்த்தோன்னா கற்பனைக்கு இடம் இருக்கும், ஆனால் வரலாற்று பின்னணி இருக்கும். ஆனால் யூஸ்வலாக அப்படி எழுதும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா கட்டுக்கதைகளை உள்ள சேர்க்கவே கூடாது. ஸோ கட்டுக்கதைகளை நீக்கினா மட்டும்தான் அதை அழகா மரபில், அந்த கட்டுக்கதை மரபில் எழுதவும் கூடாது. கட்டுக்கதை இல்லாத உண்மையான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா வரலாறு ஒரு தொடர்கதை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வரலாறு கடந்த காலத்தில் ஆரம்பித்து நிகழ்காலம் வழியாக எதிர்காலத்தில் புகுந்து வழிகளில் சொல்லக்கூடிய தன்மையோடைய. ரொம்ப பயந்துராதிங்க இந்த டெஃபினேஷனை பார்த்து. என்ன அப்படின்னா நம்ம பாஸ்டில் என்ன நடந்திருக்கு அதை வச்சு ப்ரெசென்ட்டில் வச்சு இனி ஃப்யூச்சரில் எப்படியெல்லாம் நடக்கணும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் என்னது வரலாறு. ஸோ ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா பாஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பான முறையில் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வரலாறு ஒரு கலை வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, திறமையோட வரலாற்று சான்றுகளை சேகரிச்சு தன்னோட கற்பனை திறன், கலை உணர்வு, தொலைநோக்கு இது எல்லாத்தோட உதவியோட சேர்ந்து வரலாறு ஒரு கலை பாடமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வரலாறு அறிவியல் சார்ந்தது அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. ஓகே, ஸோ இது அறிவியல் சார்புடையதும் கூட. எப்போ அறிவு என்ன, இப்போதான் கலைன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள இப்போ ஆர்ட் சயின்ஸ்ன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னேன், ஒரு வரலாறை எழுதுறதுக்கு கண்டிப்பான முறையில் ஆதாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ அந்த ஆதாரத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதில் ஆட்டோமேட்டிக்காக என்ன உள்ள வந்துடுது, சயின்ஸ் உள்ள வந்துடுது. அப்போ ஹிஸ்ட்ரி இஸ் அ சயின்ஸ், நோ லெஸ் அண்ட் நோ மோர். ஜேபி பியூரி சொல்லியிருக்காரு இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி வரலாறு அப்படின்றது பல தன்மைகளை உடையதா இருக்கு. ஓகே, ஸோ அறிவுத்துறையோட தனி ஒரு பிரிவா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு. யாரோடையும் சேராம தனித்து இயங்கக்கூடிய தன்மையா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கும் முக்காலத்துக்கும் தேவையான ஒரு மிக முக்கியமான ஒரு பாடப்பிரிவாக வரலாறு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு. ஸோ எப்பவுமே அப்படியே இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லாம எப்பவுமே நிலைப்பட்டு நிற்காம மாறுபட்டுட்டு காலத்துக்கு ஏற்ற அப்படி தன்னை வடிவமைத்து கொண்டு நகர்ந்து கொண்டு இருக்கிறது தான் வரலாறு. இப்படி வரலாறு மாற மாற வளர வளர அதோட தன்மையும் மாறிக்கொண்டுதான் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்ற விஷயத்த நாளைக்கு இன்னொருத்தவங்க வேற மாதிரி சொல்லலாம், வேற வரலாறு என்ன பண்ணப்படலாம், ஆக்கப்படலாம். இதுதான் இதனுடைய வரலாறு அப்படின்னு நம்ம எப்பயுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா சொல்ல முடியாது. சரியா? ஸோ வரலாற்றோட தன்மை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த கிளாஸ்ல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.